எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் திருக்காடுதுறையை சேர்ந்தவர். என் மனைவி பேர் மாரியம்மாள். அதாவது 2019 திருமணமாகி 2028 12வது மாதத்தில் கரிவடத்தில் என் மனைவி கூட வாழணும்னு சொல்லி போனேன். என் மனைவி எல்லோரும் சேர்ந்து, அதாவது குழுவம் மூலிமா என் ஊருக்காரங்க அத்தனை பேருமே, அதாவது தமிழ், தீபா, தமிழ், சென்னிமலை இருக்கிற பெரியசாமி, மருமகளும் பெரியசாமியும், என் ஊருக்காரங்கன்னா கட்சிக்காரங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஜோதிமணி, அப்புறம் ஒன்றியம் வளரு, செந்தில் பாலாஜி கொண்டு முதலமைச்சரை கொண்டு என் வாழ்க்கைக்கு எடுத்ததும் இல்லாமல் ஏன்னா கட்சியில் இருக்கிறதால எல்லாம் கட்சி பேரை சொல்லி எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் தமிழ், தீபாவில் நான் என் மனைவி கூட வாழணும்னு சொல்லி கரிகுளத்தில் அருவா எடுத்துகிட்டு போனேன். ஆனால் என் மனைவி வந்தது தமிழ், தீபா தான் என் மனைவியாக வந்தது. குழுவும் தேவடியால் கல்யாணம் பண்ணி வச்சு, அதாவது தேவடியாலும் வந்தது தமிழ், தீபா தான். சென்னிமலையில் இருக்க எம்ஜிஆர் நகரில் விஜயாவோட பொண்ணு. எனக்கு இப்போ தான் எனக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சுது. என் வாழ்க்கைக்கு எடுத்து அதை நான் அருவா எடுத்துகிட்டு போடணும், இவங்க மூக்க அறுக்கணும்னு சொல்லி நான் அருவா எடுத்துகிட்டு போனது என் மனைவி கூட. ஆனால் நிறைய ராங் கால், நிறைய ஃபோன் கால் எல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையுமே நான் சமாளித்தேன். இதில் சம்மந்தப்பட்ட இடத்துல சிவாவும், பாபு, கார்த்தி, இன்னும் ஏகப்பட்ட பேர், அதாவது ஓகே எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. என் ஊருக்காரங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னும் இங்கே குழுவில் இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் சம்மந்தப்பட்டு எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி எனக்கு தேவடியால் கல்யாணம் பண்ணி வச்சு, இன்னமும் தமிழ், தீபாவளி என் மூக்க அறுக்கணும்னு சொல்லி பெரியசாமி வச்சு வேலூர் ஸ்டேஷனில் சிலையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்னமரத்தில் எல்லா ஊர்க்காரங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது சிலை வைக்கிறோம், உங்களுக்கு வேலை வாங்கி தரோம், போலீஸில் வேலை வாங்கி தரோம், உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் சொல்லி குழுவில் இருக்கீங்க. என் ஊரில் அத்தனை மேஸ்திரிங்க அத்தனை பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பேசி வச்ச மாதிரி தமிழ், தீபாவளி வச்சு கொழும்பியாவில் கட்டித்தரேன்னு சொல்லி நாளைக்கு தாலி கட்டினு எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு வேணான்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர, எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா தப்பு பண்ணதை ஃபுல்லாக அவங்க என் மனைவி கூட வாழப்படக்கூடாதுன்னு சொல்லி தமிழ், தீபாவளி என் கூட வாழ சொல்லி அனுப்பி மாரியம்மன் கூட வாழ விடாமல் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க. இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு பெரியசாமி கனிதம் மெயினாக என் பொண்டாட்டி அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. தமிழ், தீபா, கனிதம் பொண்டாட்டி குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைங்களும் சம்மந்தப்பட்டு இப்போயும் என் பொண்டாட்டி வனிதாவும் நான் விடமாட்டேன்னு சொல்லி சென்னிமலத்திலேருந்து நான் ரெண்டு 3 தடவை போனேன், பேசினேன். எனக்கு துடிச்சல் அதிகம், தைரியம் அடிக்கும். நான் எவன் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். எனக்கு நியாயம் ஜெயிக்கணும், நியாயத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் முன்னாடி வேலூர் ஸ்டேஷன்லலாம் பேசி வச்ச மாதிரி பெரியசாமியை வச்சு இந்த மூக்க அறுக்கணும் சொல்லி இவன் மூக்க அறுக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஊருக்காரங்க, அதான் எனக்கு அபிராமி அனுப்புனாங்கள்ல, இந்த தேவடியார் நாய்க்கு எல்லோரும் சம்மந்தப்பட்டு என் ஊருக்கு குழுவில் இருக்க அத்தனை தேவடியார் நாய் சம்மந்தப்பட்டு எனக்கு தேவடியார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்லி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ், தீபாவளி வனிதாவில் மாசமாக்கணும், அப்படி வேறவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் மூக்க அறுக்கணும்னு சொல்லி தமிழ், தீபாவளி ரொம்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக தேங்காய் கூட தப்பிக்க வைக்கணும். இங்கே இருக்கிற அத்தனை திருடனுங்களும் தப்பிக்கணும் பார்க்குறாங்க. நான் கேஸை கொடுக்கணும்னு நினச்சா என் மனைவி பேரை வச்சு தான் நான் கேஸை கொடுப்பேன். இப்போ கேஸை கொடுத்தது நான் உங்கள்கிட்ட இப்போ போட்டேன், வீடியோவில் போட்டிருக்கிறேன். இனிமேல் எனக்கு நியாயம் கிடைக்கணும். வேலூர் ஸ்டேஷனையும் பார்த்தாலும் சரி, எந்த ஸ்டேஷனில் பார்த்தாலும் சரி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். நாயாக மாத்திர சொல்லி திருநீர் போடுறது, அதை போடுறது, திங்கிறது, மருந்து வைக்கிறது. நான் தமிழ்னாலும் மருந்தை குடிச்சிட்டு சென்னிமலை ஸ்டேஷனில் மருந்து குடிக்க வச்சுட்டாங்க. நான் மருந்து குடிச்சிட்டு வயிற்று வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கிற என் பொண்டாட்டிக்கு தமிழுக்கு ஃபோன் அடித்து பேசினா அவன் இன்னொரு கான்ஃபரன்ஸ் காலை போட்டு என் ஓகே தெருக்களுக்கு அத்தனை நாய்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எனக்கு நியாயம் கிடைக்கல. நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா இது என் வாழ்க்கை. நான் வனிதாவை விட மாட்டேன்னு தமிழுக்கு, விஜயாவுக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் நீ போல இல்லையா வனிதாவில் கண்டு கட்டி வை, நான் விட மாட்டேன்னு சொன்ன ஆள் நான். சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆம்பளை நான். என்னை கஷ்டப்படுத்த நான் நினச்சி இங்கே இருக்கிற அத்தனை தேவடைகளுக்கு, இங்கே மட்டும் இல்லை குழுவில் இருக்க அத்தனை பொம்பளை, அத்தனை தேவடைகளுக்கு, அத்தனை போலீஸ்காரங்களோ, அத்தனை வக்கீலோ, அத்தனை பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு இவங்க யார்? எனக்கு தேவை என் முன்னாடி வனிதாவும் மாரியம்மாளும் நேரில் வரணும்.
தமிழ் வந்து என் கூட வந்து பொழைக்கணும். தமிழை வந்து நான் விடமாட்டேன். ஏன்னா என் முன்னாடி அவன் எனக்கு முந்தானி விரித்து பிள்ளை கொடுத்தவன் நான். என் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு என் மூக்க இருக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு தமிழ் தீபாவளி கொழுதா மாதமாகறன்னு சொல்லி என்னென்ன சீன் போட்டுக்கிட்டு ஊருக்காரங்க எல்லாத்தையுமே சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு என் சொந்த பந்தத்திட்டு என் ஊர்லேயே வந்து என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி பொய் சொன்னாங்க. பொய் சொல்லி என்னென்ன பொய் சொல்லணுமோ எல்லாமே சினிமாவில் இருக்க அத்தனை பேரும் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன் முன்னாடி வனிதாவும் தாலி அறுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்களா கல்யாணம் பண்ணி வைக்கலையா அது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து மாதமாகிற அளவுக்கு இது சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கருப்பமாக இருந்தால் கருப்பத்தை கலைச்சிட்டு தாலி அறுத்துட்டு வனிதாவில் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். தமிழ் தீபாவளி குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கோசரம் குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைங்களும் அவனுக்கு பைத்தியக்காரன்னு சொல்லி அவளுக்கு பைத்தியக்காரன்னு என்ன பைத்தியன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்துருக்காங்க இவளுக்கு தப்பிக்கிறதுக்காக. அதாவது நியாயம் என்றைக்கு ஜெயிக்கணும். உண்மை என்றைக்குமே சாகக்கூடாது. நான் சத்திய மாதிரி சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். எனக்கு தேவை என் மனைவி வனிதாவும் தமிழ் தாலி அறுத்துட்டு வந்து என் கூட வந்து பிழைக்கிற வழியை பார்க்கணும். இல்லையா தேன்மொழியை எனக்கு கட்டி வைக்கணும். இதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னது. எனக்கு வந்து நியாயம் கரெக்டாக இருக்கணும். எனக்கு தேவையில்லை கல்யாணம் பண்ணி வச்சு மீண்டும் என் மூக்கா இருக்கணும்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரே வார்த்தை விட மாட்டேன். ஏன் தாலின்னு ஒன்று ஏறினா அதை தமிழ் கழுத்துலேயும் வனிதா கழுத்துலேயும் தேனு கழுத்தில் தவிர எந்த தேவடைய கழுத்துலேயும் நான் கட்ட மாட்டேன். இங்கே என்ன பேசிக்கிறேன் பாலாஜின்னு ஒருத்தனை வச்சு தேவடைய பிள்ளைங்களும் இருக்காங்க அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எங்கிட்ட வம்பு இழுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன். என் பொண்டாட்டி சக்தி மேலே பட்டத்தம்மன் கண்ணுன்னு ஒன்று இருந்தால் என் பொண்டாட்டி வனிதாவை தமிழ் தாலி அறுத்துட்டு வேலாயுமல் ஸ்டேஷனுக்கு வரணும். இவளுக்கு வந்தால் நான் கேஸை கொடுப்பேன்னு சொல்லி இவளுக்கு வரக்கூடாது பிடிக்கக்கூடாது சிலையை ஒட்டைக்கணும். சிலையை ஒட்டிச்சு அவங்க குடும்பத்தை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி யார் நினச்சிருந்தானோ அத்தனை குடும்பமும் குற்றவாளிகளாக இருந்துட்டு என்ன குற்றவாளின்னு சொல்லி என்னை வாழ விடாமல் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் விஷ ஊசி போட்டு கொள்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் எங்கெங்கே என்னை வந்து எனக்கு கஷ்டப்படுத்திட்டுருக்காங்க தெரியுமா. வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவை நியாயம் கிடைக்கணும். சென்னிமலை ஸ்டேஷன்லேருந்து இது ஆரம்பம். சென்னிமலை ஸ்டேஷனில் உங்கள் சிலை வைக்கிறோம் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷனு சென்னிமலை ஸ்டேஷனு எல்லா ஸ்டேஷனையும் பேசி வச்சுருக்காங்க. எனக்கு எந்த ஸ்டேஷனுன்னா எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நியாயம். கலெக்டரை பார்த்தாலும் சரி வக்கீலை பார்த்தாலும் சரி சர்ச்சையை பார்த்தாலும் சரி எனக்கு ஒரு நியாயம் வேணும். கரிவளத்திலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டு குழுவு மூலிமா அத்தனை பொம்பளைகளும் அத்தனை தேவைய தமிழ் தீபா இன்னும் நிறைய பேர் வனிதா எல்லாம் இந்த திருக்காடுதுறையில் இருக்கிறது இந்த பிரியா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் இந்த ஊரில் குழு தலையாக இருக்காங்க. அத்தனை குடும்பமும் அத்தனை பேரும் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அம்மாவும் பொண்டாடி பிள்ளை கூட பிழைக்கணும்னு நினச்சா நான் வந்து விட்டுறலாங்கண்ணா. நீங்களே நினைச்சு சொல்லுங்க. எனக்கு தேவை நியாயம். என் வார்த்தையை நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். என் பொண்டாட்டி வனிதாவை தமிழ் சென்னிமலையிலேருந்து தாலி அறுத்துட்டு வந்து என் கூட பிழைக்கணும். இல்லை தேன்மொழி கட்டி வைக்கணும். கட்டி வச்சாதான் இந்த பிரச்சனை முடியும். நான் இன்னொன்று போடுறேன். வேலூர் ஸ்டேஷன்லேருந்து தான் இது ஆரம்பம். ஆனால் வேலூர் ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் அடித்தாலும் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இதுக்கு சன் டிவி ஃபோன் அடித்தாலும் அங்கேயும் வந்து பேசி வச்சுருக்கேன். பணம் கட்டியிருக்காங்க. அதனால் அதையும் எடுக்க மாட்டாங்க. எஃப்சிஎஃப்சிக்கு ஃபோன் அடித்தாலும் அது அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தேவை நியாயம் கிடைக்கணும். என்னை ஒருத்தனை ஏமாற்றி இத்தனை குடும்பம் வந்து வாழ்த்து எடுக்கல. என்னை வாழ விடாமல் இத்தனை பேர் தடுத்துக்கிட்டு இருந்தாங்களா. அப்புறம் நான் வாழ வேணாமா. எனக்கு தேவை ஒன்று என் முன்னாடி மாரியம்மா இங்கே வரணும். வேலாயுமல் ஸ்டேஷனுக்கு வரணும். வந்து தீபாவும் தமிழும் தூக்கி உள்ளே வைக்கணும். என் பொண்டாட்டி வனிதாவா தமிழா இல்லை தேன்மொழியா எனக்கு கட்டி வைக்கணும். நான் தாலியில் கட்டினா 3 பேர் கழுத்தில் தான் கட்டணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். இங்கே இருக்கிற அத்தனை சர்ச்சு அத்தனை பேரும் அத்தனாயிரம் மக்களுக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். எனக்கு தேவை நியாயம். என் முன்னாடி வனிதாவும் தமிழ் தாலி எடுத்துகிட்டு வரணும். கேஸை கொடுத்தா இப்படி தான் கொடுப்பேன். நான் கேஸை கொடுக்க அந்த பேப்பரை உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன். எந்த ஜட்ஜு பார்த்தாலும் சரி எந்த போலீஸ் பார்த்தாலும் சரி நடவடிக்கை எடுங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது. நானே ஒரு அனாதை. என் கஷ்டம் நஷ்டம் என்னை இவ்வளவு கேவலமாக ஆக்கி மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் வேலூர் ஸ்டேஷனையும் சென்னிமலை ஸ்டேஷனையும் வச்சு என் ஃபோட்டோ வச்சு கஷ்டப்படுத்தினது எல்லாமே தமிழ் தீபாவளி வச்சு தான் எல்லாம் செஞ்சது. இது எல்லா ஊருக்காரையும் எல்லா குழுவுக்காரையும் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ பாதி பேர் தான் போடுறேன். மீதி வந்து நான் கேஸ் கொடுக்கும்போது எல்லாத்தையும் பேரையும் எழுதி கொடுக்குறேன்.